இந்த வீடியோ வந்து எத பத்தினா, நான் ரொம்ப நாளா யோசிச்சு வச்சிருந்தேன். இந்த ப்ராஜெக்ட்ட பத்தி நான் எக்ஸ்பிளைன் பண்ணி ஆகணும்னு. ஸோ, அத வந்து இப்ப நான் இந்த வீடியோல எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். இது ரொம்ப பழைய ப்ராஜெக்ட்ல ஒண்ணு. என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தரு கிறிஸ்மஸ் ரிலேட்டடான ஒரு ஷார்ட் ஃபிலிம் பத்தி அவரு வீடியோ பண்றேன் அப்டின்னாரு. அதுக்கு அந்த நரேட்டர் வந்து ஃப்ளாஷ்பேக்ல அவரு சின்ன வயசுல நடந்த சில விஷயங்கள எக்ஸ்பிளைன் பண்ற மாரி சீன்ஸ் தேவைப்பட்டுச்சு. அத வந்து அவரு லைவா எடுக்காம, அ ஜஸ்ட் ஒரு ஆர்ட் ஒர்க் மூலியமா காட்டலாம் அப்படின்னு நெனச்சாரு. அதுக்காக என்கிட்ட அவர் அப்ரோச் பண்ணாரு. அப்போதைக்கு நான் பண்ணி குடுத்த சில ஃப்ரேம்ஸ் தான் இப்ப நான் உங்களுக்கு டிஸ்ப்ளே பண்ண போறேன். அ கத அவரோட ஷார்ட் ஃபிலிம் என்ன ரிலேட்டடான கதைன்னா, ஒரு பிசினஸ் மேன், ஒரு நல்ல பொசிஷன்ல இருக்கிற ஒரு பெரிய பிசினஸ் மேன். ஆ அவரோட வீட்ல வந்து ஏகப்பட்ட கார்ஸ் இருக்கும். வீடு பெரிய பங்களா வீடு. பட் அவர் வீட்ல அவ்வளோ லக்ஸரி கார்ஸ் இருந்தாலும், ஒரு பழைய அம்பாசிடர வந்து அவர் எப்பவுமே வந்து வச்சிருப்பாரு. ஒரு நாள் அவர் ஃப்ரெண்டு வந்து இவர்ட்ட என்கொயரி பண்ற மாரி வரும். "எதுக்காக இந்த பழைய இவ்ளோ லக்ஸரியஸான கார் வச்சிருக்க? பட் ஆனா இந்த அம்பாசிடர் காரையுமே ஸ்டில் நீ ஏன் மெயின்டெயின் பண்ணிட்டு இருக்க? அதுல ஏதாவது முக்கியமான நாட்கள்ல நீ அந்த கார்ல ஏன் பிரிஃபர் பண்ற போறதுக்கு?" அப்படிங்கிற மாரி கேட்பாரு. அப்போதைக்கு அந்த நரேட்டர் வந்து அந்த பிசினஸ் மேன் தான் நரேட்டர். அவரு வந்து எக்ஸ்பிளைன் பண்றாரு. அவரு அவரோட சின்ன வயசுல கிறிஸ்மஸ்க்காக அவங்க ஃபேமிலியோட சர்ச்சுக்கு போற சீனரியோவ எக்ஸ்பிளைன் பண்ணுவாரு. அவரு எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுவாருன்னா, அவரு சின்ன வயசுல இருக்கும்போது ஒரு புவர் ஃபேமிலில தான் பொறந்தாரு. ஒரு சின்ன ஓட்டு வீடு தான் எங்க வீடு. அப்படிங்கிற மாரி எக்ஸ்பிளைன் பண்ணுவாரு. ஸோ, அவங்க அப்பா வந்து வேலை முடிச்சுட்டு வந்ததும், இவர வந்து வெளியில கூட்டு போவாரு. அந்த மாரி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருப்பாரு. அப்போ ஒரு நாள் கிறிஸ்மஸ் நைட்டு, அப்ப அப்பா வந்து வேலைய முடிச்சுட்டு வராரு. வேலை முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம், அவங்கள சர்ச்சுக்கு கூட்டு போறாரு. அப்பா கிட்ட வந்து ஒரே ஒரு சைக்கிள் தான் இருக்குது. அதாவது இந்த கதையெல்லாம் வந்து ஏர்லி 90ஸ்ல நடக்கிற மாரி சினாரியோ. ஆ அப்போ உள்ள சைக்கிள் வந்து அந்த பார் வச்ச சைக்கிள். இந்த டைனமைட்லாம் வச்சு ஒரு ஃப்ரண்ட்ல வந்து லைட் வச்ச பார் வச்ச சைக்கிள் தான் அப்போதைக்கு உள்ள சைக்கிளு. ஸோ, எனக்கு வந்து இந்த சீனரியோலாம் இப்படி தான் இருக்கும். இந்த மாரி ப்ராப்பர்ட்டீஸ் தான் வேணும். அப்படிங்கிற மாரி அவர் சொல்லிட்டாரு எக்ஸ்பிளைன் பண்ணும்போது. ஸோ, நான் நெறையா சாம்பிள்ஸ்லாம் எடுத்தேன். எடுத்து ரெஃபரன்ஸ்லாம் பார்த்துட்டு, ஸோ அந்த டைம்ல என்ன மாரி ஸ்லிப்பர் யூஸ் பண்ணுவாங்க? என்ன மாரி சைக்கிள் இருக்கும்? வீடெல்லாம் கொஞ்சம் எப்படி இருக்கும்? அதெல்லாம் கொஞ்சம் யோசிச்சேன். அது வந்து எனக்கு எந்த அளவுக்கு நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கனோ, அத வச்சு நான் கிரியேட் பண்ண சில ஃப்ரேம்ஸ் இது. அதுல வந்து அவங்க அப்பா, அம்மா, தங்கச்சி, இவங்க எல்லாம் வந்து சர்ச்சுக்கு போற மாரி ஒரு சீனு. அதுல வந்து அவங்க தெரு வழியா சைக்கிள்ல ஓட்டிட்டு போயிட்டுருக்காங்க. லேட் நைட் டைம்ங்கிறதுனால, அ கிறிஸ்மஸ் டைம் அதுவும் இருக்கிறதுனால, அவங்க வீட்டுக்கு வெளியில இருக்கிற எல்லா ஏரியாலயும் ஸ்டார்ஸ் தொங்க விட்டுருப்பாங்க, லைட்ஸ் போட்டிருப்பாங்க, டெக்கரேஷன்ஸ் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்தாரு. ஸோ, அதுக்காக இந்த மாரி ஒரு டிராயிங் வரைஞ்சிட்டு, அந்த பார் வச்ச சைக்கிள்ல பையன் அதாவது அந்த பிசினஸ் மேன் த நரேட்டர் உட்காந்துருக்கிற மாரியும், அவங்க அப்பா வந்து பெடல் பண்ணிட்டு இருக்கிற மாரியும், பின்னாடி அவங்க அம்மாவும், தங்கச்சியும் உட்காந்துருக்கிற மாரி ஒரு சீன் வரைஞ்சேன். ஸோ, இது வந்து நைட் டயத்துல நடக்கிறதுனால நான் என்ன பண்ணேன்னா, ஸோ நைட் டைம்ல டார்க் ஆக்குறத விட பெட்டரான ஒரு ஆப்ஷன் வந்து பர்பிள் கலரு இல்லன்னா ப்ளூ கலர் யூஸ் பண்ணா, அந்த நைட்டோட எஃபெக்ட் குடுக்க முடியும்னு எனக்கு தோணுச்சு. அதனால நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, ஸோ பர்பிள் அண்டு ப்ளூ அப்புறம் கொஞ்சம் பிங்க் தேவைப்படுற இடத்துல யூஸ் பண்ணியிருக்கேன். லைட்ஸ் வர்ற இடத்துல பியூர் எல்லோ யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அது வந்து ஒரு நைட்ல போற ஆம்பியன்ட்ட இது குடுத்தது. ஹைலைட்ஸ்க்கு வந்து எல்லோவே நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். அப்புறம் வந்து ஷேடோஸ்க்கு வந்து நைட் டைம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் நல்ல டார்க்கான ஒரு ப்ளூ, அதாவது கிட்டத்தட்ட பிளாக்குக்கு பக்கத்துல இருக்கிற மாரியான ஒரு வேல்யூ எடுத்துக்கிட்டேன். எடுத்துட்டு நான் அத ஷேடோஸ்க்கு யூஸ் பண்ணிக்கிட்டேன். டிஜிட்டல் ஆர்ட் வந்து நான் அப்ப தான் ஸ்டார்ட் பண்ண டைமு. ஸோ இது எல்லாமே நான் ஃபோட்டோஷாப்ல தான் வரைஞ்சேன். அதனால கொஞ்சம் அங்கங்க சில சில மிஸ்டேக்ஸ் இருக்கலாம். ஸோ சைக்கிள்ல போற மாரி இந்த சீன் வரைஞ்சிருக்கேன். ஸோ சைக்கிள்ல போற மாரி இவரு எக்ஸ்பிளைன் பண்ணுவாரு. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா, அவரு என்ன எக்ஸ்பிளைன் பண்ணுவாருன்னா, அந்த நரேட்டர் சைக்கிள்ல போகும்போது, அந்த டைனாமைட் லைட்ல வந்து அவரோட விரல்கள வச்சு, அ அந்த வர்ற லைட்ல ஷேடோஸ்ல சில பொம்மைகள் செய்ற மாரி சொல்லுவாரு, எக்ஸ்பிளைன் பண்ணுவாரு. அதாவது விரல வச்சு டாக் வர வைப்பாங்க. சில விரலோட ஷேப்ஸ மாத்தி
அதில் வேறு வேறு அனிமல்ஸோட ஃபேஸ்லாம் வர்ற மாதிரி பண்ணுவாங்க. அந்த டைமில் அதெல்லாம் கொஞ்சம் ஃபன்னியான விஷயமா இருந்தது அப்படிங்கிற மாதிரி சொன்னார். அதை ஒரு எக்ஸாம்பிளாக சொல்கிற மாதிரி ஒரு சீன் வரும்னாரு. ஸோ அதுக்காக நான் இந்த மாதிரி ஒரு சீனை க்ரியேட் பண்ணேன். எனக்கு இதை ஸ்டார்டிங்கில் எப்படி விஷுவலாக கொண்டு வரணுங்கிற ஐடியா இல்லை. பட் ஆனால் வந்து அந்த லைட்டில் வந்து ஷேடோஸ் தெரியணும், ஷேடோவில் அது டாகோட ஃபேஸ் மாதிரி தெரியணுங்கிறது மட்டும் ஐடியாவில் இருந்தது. அப்போது யோசிக்கும்போது தான் தெரிஞ்சுது, நம்ம இந்த பையனோட பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து பார்க்குற மாதிரி இருந்தால் தான் அந்த ஷேடோ வந்து நம்மளுக்கு விசிபிளாக தெரியும். அதனால் வந்து இந்த சீனை வந்து நான் இந்த ஆங்கிளில் யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ இது கிட்டத்தட்ட நான் சிங்கிள் பாயிண்ட் பெர்ஸ்பெக்டிவ் யூஸ் பண்ணி இதை ட்ராயிங் பண்ணேன். சரியாக சொல்லப்போனால் இது கரெக்டாக அக்யூரேட்டாக இருக்காது அந்த பெர்ஸ்பெக்டிவ் லைன். இது கொஞ்சம் ஃப்ரீ ட்ராயிங் மாதிரி தான் நான் கொண்டு போனேன். ரொம்ப கிரிட்டெல்லாம் யூஸ் பண்ணி பண்ணலை. அதனால் இது ஓரளவு கொஞ்சம் சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் இருக்க தான் செய்யும். அப்புறம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஹைலைட்ஸ் வந்து இதில் பெருசாக தெரியுங்கிறதுனால அந்த பையனோட கையிலையும் எல்லோ கலர் யூஸ் பண்ணிவிட்டேன். நான் லைட்டோட அந்த ஹைலைட்ஸ் வந்து அதில் விழுறதுனால எல்லோ கலர். அப்புறம் வந்து இந்த லைட்டுக்கு பின்னாடி ஷேடோஸ் வரணும், பையனுக்கு பின்னாடி ஷேடோஸ் வரணும், அப்பாவோட கை ஹேண்ட்பரை பிடிச்சிருக்கும்போது அதுலேயுமே ஷேடோஸ் வரணும். அதுக்காக நான் பிளாக் யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ இது வந்து செகண்ட் சீன். ரோட்டில் இருக்கிற ஸ்ட்ரீட் லேம்ப்ஸும் அப்போது அந்த டைமில் இருக்கிற மாதிரி ஸ்ட்ரீட் லைட்ஸ் மாதிரி யூஸ் பண்ண சொன்னார். சோடியம் வேப்பர் லேம்ப் வர்ற மாதிரி ஸ்ட்ரீட் லைட்ஸ். ஸோ அதனால் இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரீட் லைட்டை நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து அடுத்தது அவர் என்ன சொல்லுவார்னா, நாங்கள் போயிட்டே இருக்கும்போது தூரத்தில் பின்னாடி ஒரு அம்பாசிடர் ஹார்ன் அடிக்கிற சத்தம் கேட்டது, ஒரு காரோட ஹார்ன் அடிக்கிற சத்தம் கேட்டது, நாங்கள் என்னன்னு பார்த்தேன் அப்படின்னு சொல்லுவார். இந்த சீனும் நான் விஷுவல் பண்ணும்போது எப்படி பண்ணலான்னு யோசிக்கும்போது இதுவுமே அந்த பையன் தான் எக்ஸ்பிளைன் பண்ணுறான். அப்போ வந்து நம்ம அந்த பையனோட பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து தான் நம்ம கொண்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி தான் ஓவராலாக நான் எல்லா சீனையுமே வந்து நான் இமேஜின் பண்ணினேன். அப்போதைக்கு எனக்கு என்ன தோணுச்சுன்னா, ஓகே, அம்பாசிடர் காரை வந்து ஸ்ட்ரைட்டாக பார்க்கும்போது தான் அம்பாசிடர் கார் மாதிரி தெரியும் நம்ம ட்ராயிங்கில். ஸோ அதனால் அம்பாசிடர் காரை வந்து ஸ்ட்ரைட்டில் கொண்டு போகணும் அப்படின்னு ஒரு ஐடியாவுக்கு வந்தேன். அப்புறம் வந்து பையன் வந்து அதை செக் பண்ணுறான். அதாவது அந்த நரேட்டர், த பிஸ்னஸ் மேன் வந்து சொல்கிறாரு, அவருக்கு எக்ஸ்பிரஷன் காட்டியாகணும். பின்னாடி ஏதோ ஹார்ன் அடிக்குது, அது என்ன அப்படிங்கிற ஒரு க்யூரியாசிட்டியில் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எக்ஸ்பிரஷன் நான் காட்டியாகணும். அதுக்காக நான் என்ன பண்ணேன்னா, இந்த பையனோட பெர்ஸ்பெக்டிவாக எடுத்துக்கிட்டேன். ஸோ கேமரா இந்த ஆங்கிளில் இருந்து விஷுவலாக நம்ம போனால் தான் அந்த ஃபீலை கொடுக்க முடியும் அப்படின்னு நினச்சேன். அதனால் இதையுமே நான் ஒரு சிங்கிள் பாயிண்ட் பெர்ஸ்பெக்டிவில் தான் ட்ரா பண்ணேன். ஸோ அப்பாவோட ஃபேஸ் தேவையில்லை, பையன் தான் மெயின். அதனால் பையன் பாரில் உட்காந்துருக்கும்போது இந்த மாதிரி ஒரு ஆங்கிளில் அவன் வந்து பின்னாடி ஏதோ ஹார்ன் அடிக்குது அப்படின்னு க்யூரியஸாக பார்க்குற மாதிரி இந்த சீன் ட்ரா பண்ணிட்டேன். ஸோ ஹைலைட்ஸ், மிட் டோன்ஸ், அப்புறம் வந்து ஷேடோஸ் வந்து சேம் தான். பிளாக்கு, டார்க் ப்ளூ அண்டு பர்பிள், பிங்க்கு, கொஞ்சம் எல்லோ, இதெல்லாம் கலந்து தான் நான் அதை கொஞ்சம் ரெடி பண்ணேன். அடுத்து நெக்ஸ்ட் ஃப்ரேம் வந்து அந்த பையன் எக்ஸ்பிளைன் பண்ணுவான். அந்த கார்லேருந்து ஒரு அங்கிள் வந்து எங்கள் அப்பாட்ட பேசிகிட்டு இருந்தார். எல்லாரையும் சைக்கிளில் எவ்வளோ தூரம் தான் பெடல் பண்ணிட்டு வருவீங்க, நானும் சர்ச்சுக்கு தான் போகிறேன் வாங்க அப்படின்னு சொல்லுவார் அப்படின்னு ஒரு சீன் வரும். அப்போ தான் அவன் ரியலைஸ் பண்ணுவான் அது அவங்க அப்பாவோட ஃப்ரெண்டு அப்படின்னு. ஸோ அந்த இதை வந்து அவர் பேசுகிற மாதிரி ஒரு சீன் காட்டியாகணும். இவங்க 2 பேரும் கான்வர்சேஷன் பண்ணுற மாதிரி ஒரு சீன் மாதிரி வரும் அதில் டைலாக்ஸு. அதனால் என்ன பண்ணேன்னா, இதை சைட் ஆங்கிள்லேயும் காட்ட முடியாது, மறுபடியும் இது என்னென்னா ஃப்ரண்ட் ஆங்கிள்லேயே தான் காட்டி ஆகணும். பட் ஆனால் அம்பாசிடர் கார்லேருந்து அவர் எட்டி பார்க்குற மாதிரி காட்டணும் அப்படிங்கிறதுனால நான் வந்து மிரர் வழியாக பார்க்கலாம் அப்படின்னு யோசிச்சேன். அது ஃப்ரண்ட் மிரர் வழியாக அவர் பார்க்குற மாதிரி பண்ணலான்னு யோசித்தேன். பட் ஆனால் ஃப்ரண்ட் மிரர் வழியாக பார்க்கும்போது அது கொஞ்சம் விஷுவலாக கொஞ்சம் கம்மியாகும். அதனால் ஒரு சைடு மிரர் ஓப்பன் பண்ணிவிட்டு தலையை வெளியில் விட்டு பேசுகிற மாதிரி காட்டினா தான் நம்ம அதை விஷுவலாக ட்ரா பண்ணும்போது கரெக்டாக கொண்டு போக முடியும்னு யோசிச்சேன். அதுமாரி இந்த பையனும் சைக்கிளில் போகும்போது ஃப்ரண்ட் ஆங்கிளில் இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும்னு நான் யோசித்தேன். ஸோ அதனால் ஃப்ரண்ட் ஆங்கிளை நான் சூஸ் பண்ணிட்டேன். மறுபடியும் இது அதே சிங்கிள் பாயிண்ட் பெர்ஸ்பெக்டிவ் தான். அதே சேம் ஹைலைட், மிட் டோன், ஷேடோஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்கேன். அடுத்தது நெக்ஸ்ட்டு ஃப்ரேம் வந்து இவங்க வந்து இறங்கி காருக்குள்ளே ஏறுற மாதிரி ஒரு சீன். அப்போ வந்து இந்த பையன் அப்போ தான் ஃபஸ்ட்டு வந்து ஒரு கார்னால் எப்படி இருக்குங்கிறத பார்க்குறான். இப்போ காரை ஓப்பன் பண்ணி உள்ளே ஏறுறதுக்கு போகிறப்ப சில எக்ஸ்ப்ளனேஷன் கொடுப்பான். அந்த கார் இப்படி இருந்தது, அப்படி இருந்தது, டோரை திறந்து நான் உள்ளே போனோம்
அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்ப்ளனேஷன் கொடுப்பான். தங்கச்சியும் அவனும் உள்ளே போன மாதிரி அந்த நரேட்டர் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுப்பாரு. அப்போதைக்கு கதவை திறந்து அவங்க உள்ளே வராங்க அப்படிங்கும்போது நம்ம வந்து எந்த ஆங்கிள்லேருந்து அவங்கள காட்டலான்னு யோசிச்சா, த பர்ஃபெக்ட் ஆங்கிள் வந்து டிரைவரோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து அதை காட்டும் போது தான் அவங்க உள்ளே வர்றதை வந்து கரெக்டாக கேப்சர் பண்ண முடியும் அப்படின்னு யோசித்தேன். அதனால் அந்த டிரைவரோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஆங்கிள் செட் பண்ணிவிட்டு அந்த பையனும் அந்த பொண்ணும் அந்த தங்கச்சியும் உள்ளே வர்ற மாதிரி காட்டினேன். அப்போதைக்கு தான் நம்ம அந்த பையனோட முகத்தில் உள்ள எக்ஸ்ப்ரெஷனையும் நல்லா காட்ட முடியும்னு தோணுச்சு. ஸோ இந்த ஆங்கிளில் காட்டும்போது டிரைவரோட சைடு வியூ, அதாவது கிட்டத்தட்ட பேக், அவரோட ஹெட்டோட பேக் சைடு காட்டி ஆகணும். கை வந்து ஸ்டீரிங் பிடிச்சிருக்கிற மாதிரி காட்டி ஆகணும். அதெல்லாம் நான் நிறையா ஒர்க் அவுட் பண்ணி தான் அதெல்லாம் பண்ணேன். ஸோ அடுத்தது இந்த பையன் வந்து கார் உள்ளே உட்காந்துருக்கான். அந்த சீன் எப்படி வரும்னா, நரேட்டர் எக்ஸ்பிளைன் பண்ணுவார். நான் காருக்குள்ளே உட்காந்தோடனே அந்த குஷன் சீட்லாம் கொஞ்சம் நல்லா இருந்தது. சாஃப்டான ஒரு சீட்டில் நான் உட்காந்துருந்தேன். அந்த சீட் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தது அப்படின்னு ஒரு 4-5 எக்ஸ்ப்ளனேஷன் கொடுப்பாரு. அதுக்கு வந்து நான் இந்த சீனை யூஸ் பண்ணேன். இப்போது இதுக்குமே நான் விஷுவலைஸ் பண்ணும்போது அந்த பையன் தான் எக்ஸ்ப்ரெஷன் மெயின். ஸோ இதுக்கு கண்டிப்பாக வந்து டிரைவர் ஆங்கிள்லேருந்து வச்சு காட்டினா அந்த அளவுக்கு எடுபடாது. அதனால நான் காரோட ஃப்ரண்ட் மிரர் கிடையாது, ஆக்சுவலாக அது ஃப்ரண்ட் கிளாஸா, ஐயோ அது பேர் மறந்துட்டேன். அது பேர் என்னன்னு கமெண்ட்டில் போடுங்க. ஃப்ரண்ட் கண்ணாடி இருக்கு இல்லையா, அந்த ட்ரைவ் பண்ணுறப்ப பார்க்குற கிளாஸு. ஸோ அந்த பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து காட்டும்போது தான் அவன் உள்ளே உட்காந்துருக்கிற மாதிரியும் அது அந்த சீட்டை ஃபீல் பண்ணுற மாதிரி நம்ம காட்ட முடியுங்கிறதுனால இந்த மாதிரி ஒரு ஆங்கிளை சூஸ் பண்ணிவிட்டு உள்ளேயுமே சேம். ஏன்னா கார் உள்ளே இருக்கும்போதும் வெளியில் இருக்கிற லைட்ஸ் வந்து காருக்குள்ளே வரும். அதனால் இங்கேயும் நான் எல்லோ கலர் ஹைலைட்ஸ் யூஸ் பண்ணிக்கிட்டேன். பேசிக் டோன் அந்த பர்பிள், ப்ளூ அண்ட் பிங்க் இதை கண்டிப்பாக எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ணி ஆகணும். நான் நைட் டைம் அப்படிங்கிறத காட்டி ஆகணும். அதனால் நான் அப்படி யூஸ் பண்ணிக்கிட்டேன். தென் பின்னாடி அடுத்தது வந்து அந்த நரேட்டர் எக்ஸ்பிளைன் பண்ணுவார். காரில் ஏசி ஓடிக்கிட்டு இருந்தது. அந்த ஏசிலேருந்து வந்த காற்றுலாம் ஜில்லுன்னு இருந்தது. என் கையில் அது பட்டு எனக்கு நல்லா நல்ல ஃபீலாக கொடுத்துச்சு அப்படின்லாம் சொல்லுவாங்க. அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரிலாம் சீன்ஸ் வரும். இதுக்கு நான் என்ன பண்ணேன்னா, இந்த டைம் வந்து அவன் ஃப்ரண்ட்லேருந்து வந்த ஏசியை ஃபீல் பண்ணி ஆகணும். இதை வந்து கேமராவை நான் முன்னாடி காட்ட முடியாது. ஃபேஷியல் எக்ஸ்ப்ரெஷன்ஸ் தேவையில்லை, ஏசிலேருந்து ஜில்லுன்னு காற்று வர்றதை காட்டினா போதும் அப்படிங்கிற மாதிரி யோசித்தேன். அதனால் இந்த பையனோட ஃபேஷியல் எக்ஸ்ப்ரெஷனை வந்து நம்ம கேப்சர் பண்ணணுன்னு அவசியம் கிடையாது. அவன் கையில் சில்னஸ் தான் ஃபீல் பண்ணுறான் அப்படிங்கிறத சொல்லி ஆகணும். அப்போ நம்ம வந்து ஆங்கிளை வந்து பையனுக்கு பின்பக்கத்துலேருந்து இந்த ஆங்கிளை காட்டினா தான் நமக்கு வந்து அந்த கையில் அந்த ஏசி காற்று படுறதெல்லாம் காட்ட முடியும் அப்படின்னு தோணுச்சு. அதனால் நான் வந்து இந்த சீனை வந்து இந்த ஆங்கிளில் நான் ட்ரா பண்ணேன். ஸோ அப்படியா பண்ணும்போது பையனோட தலைக்கு பின்னாடி இருக்கிற போர்ஷன், அப்புறம் பாப்பா தங்கச்சி உட்காந்துருக்கு அந்த இடத்த காட்டி ஆகணும். அந்த ஏசி வர்ற இடத்த வந்து நான் விஷுவலாக காட்டி ஆகணும். கை அங்கே இருக்கிற மாதிரி காட்டி ஆகணும் பிளான் பண்ணி இப்படி ட்ரா பண்ணேன். ஸோ அப்புறம் ஏசி ஓடுது அப்படிங்கும்போது காரில் வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த சின்ன ஃபாகு, அந்த ஃப்ரோஸ் ஆன மாதிரி கிளாஸில் ஒரு எஃபெக்ட் இருக்கும் இல்லையா, அதையும் காட்டணுங்கிறதுக்காக தான் லெஃப்ட் சைடு இருக்கிற அந்த கிளாஸில் கொஞ்சம் ஃபாக் இருக்கிற மாதிரி காட்டியிருப்பேன். ஃப்ரண்ட்டில் இருக்கிற கிளாஸ்லேயும் லேசாக அந்த ஃபாக் தெரிகிற மாதிரி பண்ணியிருப்பேன். சில்னஸ் வருதுங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக அந்த இதுலேருந்து அந்த ப்ரீஸ், அந்த ஏர் வர்ற மாதிரி அங்கங்கே கொஞ்சம் ஒரு சின்ன ட்ராயிங் பண்ணியிருப்பேன். அப்புறம் கார் உள்ள அந்த பேக் சைடு அந்த சென்டர் மிரர் இருக்கும் இல்லையா, ரியர் பின்னாடி என்ன வருதுன்னு பார்க்கறதுக்கான மிரர், அது வந்து அதில் வந்து இவங்க கிறிஸ்டியனுங்கிறதுனால யூஸ்வலாக நான் வந்து நம்ம ஊரில் அந்த அந்த கொடை மாதிரி வச்சு அதை தொங்க விட்டுருப்பாங்க. இதுக்கு நான் பெருசாக ரெஃபரன்ஸ் பக்கம் போகலை. நான் ஜஸ்ட் அதில் வந்து ஒரு கிராஸ் மட்டும் வரைஞ்சிட்டு மாற்றி விட்டுட்டேன். ஆக்சுவலாக இந்த மாதிரி டிசைன் வந்து ஹிந்துஸ் காரில் தான் இருக்கும். அதை அப்படியே ஒரு கிராஸ் போட்டு நான் ரீப்ளேஸ் பண்ணிட்டேன். அடுத்தது அந்த காரில் வந்து ஒரு வாசனை இருக்கும் அப்படின்னு அந்த நரேட்டர் எக்ஸ்பிளைன் பண்ணுவார். அந்த காரோட வாசனை எனக்கு எல்லாம் ரொம்ப பிடிச்சிது அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்ப்ளனேஷன் கொடுப்பாரு, அதை வர்ணிப்பார். ஸோ அதை காட்டி ஆகணும். அப்படிங்கும்போது ஸ்மெல் பண்ணணுங்கும்போது அது ஃபேஷியல் எக்ஸ்ப்ரெஷனில் காட்டி தான் ஆகணும். அதனால் வந்து இந்த கேமரா வந்து பையனுக்கோட ஃபேஸில் இருக்கிற மாதிரி வச்சுட்டு இந்த ஆங்கிளை யூஸ் பண்ணிட்டேன்.
ஸோ சுற்றி வந்து அந்த என்விரான்மெண்ட்டை பில்ட் பண்ணிட்டேன். பக்கத்தில் வந்து அவங்க தங்கச்சி உட்காந்துருக்க மாதிரியும், டிரைவ் பண்ணுற மாதிரியும் அந்த அங்கிள், பின்னாடி அவங்க வீட்டில் இருக்கிற பசங்க, அவங்க ஒய்ஃப் எல்லாம் இருக்கிற மாதிரியும் பண்ணிட்டேன். காரோட இன்டீரியர்ஸ் கொஞ்சம் விஷுவலைஸ் பண்ணி அதை கொஞ்சம் பில்ட் பண்ணிட்டேன். ஸோ அந்த பையனோட ஃபேஸில் வந்து அந்த அந்த வாசனையை வந்து ஃபீல் பண்ணுற மாதிரி ஒரு எக்ஸ்பிரஷனை கொடுத்துட்டேன். தென் வந்து அந்த நரேட்டர் சொல்லுவார், அந்த ரோட்டில் போகிறப்போ வந்து அவன் எப்படி ஃபீல் பண்ணான், அந்த காரோட ஃப்ரண்ட் ஃப்ரண்ட் கிளாஸ் வழியா அந்த விஷுவலை எப்படி பார்த்தான் அப்படிங்கிறத வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவார். அந்த காலத்தில் ரோட்டை சுற்றி நிறையா மரங்கள் இருந்தது. அதுவும் வில்லேஜ் ஏரியாலாம் சுற்றிலும் மரம் தான் அங்கே. ஸோ அதை வந்து அவன் எக்ஸ்பிளைன் பண்ணுவான். அந்த காரில் நாங்கள் அந்த ரோட்டில் போகிற டயத்தில் அந்த மரமெல்லாம் அந்த ரோட்டில் சுற்றி இருந்து அந்த காரே வந்து ஒரு குகைக்குள்ளே போகிற மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது அப்படிங்கிற மாதிரி அந்த நரேட்டர் எக்ஸ்பிளைன் பண்ணுவார். அதுக்காக இந்த சீனை நான் வந்து ட்ரா பண்ணேன். ஸோ இது வந்து நம்ம அதை பார்த்தா தான் நமக்கு அந்த ஃபீல் கிடைக்குங்கிறதுனால, ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த ரோடு வந்து அவங்களுக்கு எப்படி தெரிஞ்சுது அப்படிங்கிறதுனால இந்த ஆங்கிளை சூஸ் பண்ணிட்டேன். அட் த சேம் டைம் காருக்குள்ளே அவங்க இருக்காங்கிறதையும் நம்ம அங்கே வந்து விஷுவலாக காட்டி ஆகணும். அதனால காருக்குள்ளே இருந்து அவங்க பார்க்குற மாதிரி ஒரு சீன் வரைஞ்சிட்டு, அந்த மரமெல்லாம் தூரத்தில் அப்படியே போயிட்டு டச் ஆகிற மாதிரியும், அது ஒரு ஒன்னோட ஒன்று கோஆர்டினேட் பண்ணி ஒரு குகை மாதிரி செட்டப் ஃபார்ம் பண்ணிவிட்டு டார்க்னஸ் அந்த எண்டில் போய் முடிகிற மாதிரியும் பண்ணிட்டேன். ஸோ இப்போ இதை பார்க்கும்போது அந்த மரம்லாம் சேர்ந்து அந்த கார் வந்து ஒரு குகைக்குள்ளே போகிற மாதிரியே ஒரு ஃபீலை கொடுக்கும். அப்புறம் வந்து இந்த காரில் வந்து கண்டிப்பாக ஃப்ரண்ட் லைட் எரியும். அதை காட்டி ஆகணும். அதனால அந்த இடத்துக்கு எல்லோ கலரை கொடுத்துட்டேன். ஸோ இதோட அவன் வந்து அந்த காரில் போன எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத அவன் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுவான். எதனால் அம்பாசிடர் கார் என் வீட்டில் இருக்குது அப்படிங்கிறத வந்து அவன் ஃப்ரெண்டுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவான். அதுக்கு இவருக்கு விஷுவலாக ஒரு விஷயம் தேவைப்பட்டது. பட் ஆனால் அது வந்து லைவ் வீடியோவாக எடுக்க விரும்பல. ஏன்னா அது அந்த மாதிரி செட் போட முடியாது, சிஜி பண்ணுறது டைம் எடுக்கும். பட் ஆனால் அந்த ஃபீலை கொடுக்குற மாதிரி ஒரு ஆர்ட் ஒர்க் கேட்டார். ஒரு இனி பார்த்தா ஒரு 10 ஃப்ரேம்ஸ் தான் இருக்கும் அது. அதை என்கிட்ட ட்ரா பண்ணி கேட்டார். அதுக்காக நான் இந்த ஃப்ரேம்ஸ் எல்லாம் ட்ரா பண்ணி கொடுத்தேன். ஸோ இதை பற்றி உங்களுக்கு நான் இதை ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். அதுக்காக தான் இந்த வீடியோவில் இதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணி உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். இதில் நான் வரைஞ்சதில் எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான ஃப்ரேம் எதுன்னு கேட்டிங்கன்னா, அந்த அந்த பையன் சைக்கிளில் போயிட்டு இருக்கும்போது பின்னாடி ஒரு ஹாரன் சத்தம் கேட்டது, காரோட ஹாரன் சத்தம் கேட்டது. அப்போ நான் என்னென்னு பார்த்தேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு ஃப்ரேம் வரைஞ்சிருப்பேன்னு சொன்னேன் இல்லையா? அந்த ஃப்ரேம் தான் வந்து என்னோட ஃபேவரட். நான் வரைஞ்சதில் எனக்கு பிடிச்ச ஒரு ஃப்ரேம்னா அந்த ஃப்ரேம். பாக்கி பாக்கி எல்லாமே நல்லா யோசிச்சு தான் வரைஞ்சேன். பட் ஆனால் எனக்கு அது கொஞ்சம் என்னமோ தெரில, அது வரைஞ்சி முடிச்சதுக்கப்புறம் அந்த ஃப்ரேம் எனக்கு கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆச்சு. உங்களுக்கு இதில் எந்த ஃப்ரேம் நல்லாயிருக்கு அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மேபி இதில் நான் ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருந்தா அதையும் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். சில இடத்துல வந்து நான் டெக்னிக்கலாக சில விஷயத்த சொல்லாமல் விட்டுருப்பேன். காரை பற்றி அது ஃப்ரண்ட் கிளாஸா இல்லை ஃப்ரண்ட் மிரரா அப்படிங்கிற மாதிரி தப்பாக சொல்லியிருப்பேன். அதுவும் என்னன்னு சொல்லி எனக்கு கொஞ்சம் அதை கரெக்ட் பண்ணி கொடுங்க. அவ்வளோதாங்க. இந்த வீடியோ எண்டுக்கு வந்துட்டோம். சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் இந்த வீடியோவுக்கு நீங்கள் லைக் போட்டால் தான் வந்து இது யூடியூபால் இன்னும் நிறைய பேருக்கு பகிரப்படும். அதனால் ஒரு லைக் போட்டுருங்க. அதே சமயம் நான் சொன்ன மாதிரி கமெண்ட்ஸில் உங்கள் ஐடியாஸ், அப்புறம் உங்களுக்கு பிடிச்ச ஃப்ரேம்ஸ், அப்புறம் நான் பண்ண மிஸ்டேக்ஸ் இல்லை நான் பண்ண ஏதோ ஒரு விஷயம் பிடிச்சிருந்ததுன்னா அதையும் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.